அதான் வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு கவிதை கூட இருக்கு. உலகத்தின் கடைசி மனிதன் இருக்கும் வரை ஏதோ ஒரு மூலையில் இளையராஜாவின் பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று இருக்கும். ரொம்ப ஃபேமஸான கவிதை. அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாடல் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ட கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா படத்தில் வச்சிடறாங்கல்ல, படத்தில் வச்சிடறாங்க கூட அவங்க ஏற்றுக்கிட்டான்ல, அவன் விரும்புறதுனால வைக்கிறான். இளையராஜா பாட்டே அந்த படத்தில் வைக்கிறதுனால அவன் விரும்புகிறான், அவன் என்ஜாய் பண்ணுறான். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஆக்கிரமித்திருக்கிற இளையராஜா. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கருத்து மச்சான் பாட்டை போட்டு இவங்க இருக்கிற 18-19 வயசு பசங்க அந்த படம் எப்போ வந்துச்சு, அந்த படத்தில் நடித்தது யார், அந்த படத்துக்கு பேர் என்ன, மியூசிக் என்ன, யார் மியூசிக் டேரக்டர் கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த கருத்தை மச்சான்னு ஒரு பாட்டு கேட்டேன், நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படின்னு அந்த பாட்டை போட்டு நாட்டு தர்றாங்க. நிறைய பேர் அந்த பாட்டில் நடிச்சது பிரதீப் ரங்கநாதன் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பிரதீப் ரங்கநாதன் தான் சாயபிங்க தான் மியூசிக் டேரக்டர் நினச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கிற நிலைமையில இன்னமும் இந்த சாயபிங்கருக்கும் போட்டியாக இளையராஜா இருக்கிறாருங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம்.